வீட்டுல சொல்லி யூஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவா? பசங்க எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. முன்னாடியாவது ஒரு மனுஷனை பத்தி எல்லாம் உசாரா இருக்கிறாங்க. பழகி பார்த்து பேசி பார்த்து அதான் இருப்பான். அவ தப்பான முடிவெடுத்திருப்பான்னு எங்களுக்கு தோணல. பவானி அவ ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கிறா. ஒன்னும் பிரச்சனை இருக்கீங்க. பவானி சொல்றத பார்த்தா பையன் நல்ல பையனா தான் இருப்பான்னு பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது பாதிலே நீங்க சம்மதத்தை மட்டும் சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லி அவளே பொண்ணுகிட்ட பேசியிருக்கா. அத்தை சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்துல தானே அத்தை நீங்களே இப்படி பண்ணா எப்படி? 1-2 பேர் அப்படி இருக்காங்கன்றதுக்காண்டி எல்லாருமே அப்படியே இருப்பாங்க. எல்லாம் சரியா இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்போம். இல்லன்னா பவானி கிட்ட அதானே ஓப்பன்லயே நீங்க எண்டு கார்டு போட்டீங்கன்னா அப்புறம் காதல் கேதல்னா சொந்த பந்தம்லாம் எப்படி பேசுவாங்க? அப்படி வருஷத்தை பார்த்து சிரிக்கிறவங்க கிடையாது, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆண்டி நீங்க சம்மதம் சொல்லிட்டாலே அவ யாராவது தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான். அத்தை சந்தோஷமா தான் வாழ்றா, அப்படிதானே மீனா? ரொம்ப அதெல்லாம் யார்ட்டையும் போய் ஏமாற மாட்டாத்த. சந்தோஷம். சரிங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். எங்க குடும்பமான போயிடுமோன்னு பயந்து சும்மா அப்படி வீட்டை விட்டு போனா நீங்க சம்மதம் சொல்லிடுவீங்க சொல்லி பயம். பையனா தான் பாக்குறோம். நீ பார்த்து பவானிக்கு எது இதான் அந்த அட்ரஸ். சாப்பிட்டு போலாம்ப்பா. இல்லத நேர என்னப்பா பொண்ணு வீட்டுக்கு முத தடவை வந்திருக்கோம், பார்க்க வந்திருக்கோம், வெறுங்கையோட போக கூடாதுல்ல. வா போய் ஸ்வீட் ஆகி. சார் நீங்க யாரு? என்ன விஷயம்? சார் என் பேர் முத்து. இது எப்ப நான் பவானி வீட்டுல இருந்து வர்றோம் சார். இவங்க நீங்க அந்த பொண்ணுக்கு சொந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். தான் வேலை பார்த்தாங்க. அரசுமாமா குடும்பமும் பவானி ரொம்ப நல்ல பொண்ணு சார். நல்ல பொண்ணு தான் வீட்டை விட்டு ஓடி போவாளா? சார் உங்க பையன் மோகன் சொல்லிதான் நாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. யாருக்கா இருந்தாலும் வருத்தம் இருக்கதான் செய்யும், புரியுது. என்னாச்சோ ஏதாச்சோ நாங்க பதறிட்டு இருக்கோம் சார். கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவுல அவங்க இருக்காங்க சார். பரசு அங்கிள் ரொம்ப நல்லவர், பொண்ணையும் அப்படிதான் வளர்த்திருக்கு. என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே தடை சொல்ல போறது இல்ல. பார்த்தேன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த கோவத்தை ஒரு தட்டு மட்டும் எதுக்கு? ஏதோ சம்பந்தம் பேச வந்தாம அதை கேட்காம தூக்கி போட்டு போயிட்டாரேன்ற கோவம். இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து பாசமா வளர்த்திருப்பீங்க சார். ஆனா பிள்ளைங்க மதுரையெல்லாம் கிடையாது சார். அப்படிதானே சார்? புரியுது. கண்டிப்பா உலகம் புரிஞ்சு தனக்கான வாழ்க்கைய சொந்தமா அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கவே கூடாது. ஆனா ஆசை கனவு எல்லாம் இருக்கும். எதிரிலாம் கிடையாது சார். அது எனக்கு நல்லா தெரியும் சார். கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்க உடனே தேடி வந்துருவார் சார். உங்களுக்காக விட்டு கொடுத்து நீங்களும் சம்மதிக்கிறது தானே சார் சரியா இருக்கும். ரீதியா பழக்கம் இருக்கிறவங்க, ஆனா நீங்களே அவங்க அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். சார் என்கிட்ட இருந்தா எப்படி? மாப்பிள சொல்லுங்க மாமா. நான் பொண்ணு வீட்டு இங்கேயும் பொண்ணு வீட்டுல இருந்து 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடே நல்லது மாப்பிள. நானும் என் மாமா கறிக்கடை வச்சிருக்காரு. அவர் பொண்ணு வீட்டுல போய் நல்ல குடும்பம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஆமா சார். நீங்க நேர்ல வரணும் வாங்க சார். கண்டிப்பா வரும். வாங்கம்மா. சந்தோஷமா உங்க பையன்கிட்ட நாங்க விஷயத்த சொல்றோம். வீட்டுல மன்னிக்கணும் சார். நான் கார் டிரைவரு, ஒரு முக்கியமான பூ கொடுக்க போனோம். ஆமாங்க, நாங்க இருக்கும்போது எல்லாரையும் பாத்துக்க தானே சார் போறோம். பரஸ்மா வீட்டுல நாங்களும் விஷயத்த சொல்லி. டிவியா, ஃப்ரிட்ஜா, ஏசியா, வாஷிங் மிஷினா? வாங்க சார். எனக்கு தமிழ் தெரியும் சார். சரி விக்கவா? ஆகாது. ஏதாவது ப்ராடக்ட் பாக்குறதா இருந்தா பாருங்க. வா. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? எல்லாருக்கும் அப்படி எல்லாம் ஆகாது மனோஜ். இரியா நீ வேற. நினைச்சாலும் பயமா இருக்கு. வேணாம், ரொம்ப வலிக்கும். 3 போயிட்டார்ல. எனக்கு டாட்டூ குத்திக்கணும்னு ரொம்ப நாளா அப்ப எங்க அப்பா என்ன போட்டுக்க விடல. இப்ப நானும் போட விட மாட்டேன். போட மாட்டேன். அப்படி இல்ல ரோகிணி. இதுதான் போடணும். வாங்க. ஓகே மேடம். சொன்னா கேளு, வலிக்கும். நான் உனக்கு ஸ்டிக்கர் மாத்த